அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லா காரியத்திலயும் அ எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அவரு சகலத்தையும் அதினதின் காலத்துல கர்த்தர் நேர்த்தியா செய்து முடிப்பார். நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. அவருடைய டைமுக்கு வந்து கர்த்தர் கரெக்ட்டா முடிச்சுருவார். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டாம். அவர் ஒரு நாள் உங்கள விட்டு விலக மாட்டார், உங்கள கைவிட மாட்டார். எந்த காரியத்திலுமே என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சுட்டு அவர் என் கூட இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார்ன்னு சொல்லி கர்த்தர் மேல் பாரத்த வச்சுட்டு, நீங்க அவர துதித்து ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சுட்டீங்கனாலே, எல்லா பாடுகளும் ஓஞ்சு போயிரும். நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் கூட இருக்கார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு "ஏகோவா ஈரே". அதுக்கு செய்திக்கு ஆதாரமா ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு "ஏகோவா ஈரே" என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டது. இந்த அதிகாரத்துல முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, "ஆபிரகாமே" என்றார். அவன், "இதோ அடியேன்" என்றான். அதுல ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு. அதுக்கு ஆபிரகாம் பதில் சொல்றாரு. அதுல சொல்றாரு, "உன் புத்திரனும், உன் ஏகசுதனும், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு" என்றார். இந்த அதிகாரத்துல நான் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அது மாத்திரம் இல்ல, அந்த மகனுடைய விளக்கம் எப்படி குடுக்குறாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, "உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன்." இவ்ளோ அதாவது நம்ம பிள்ளைகளையோ, குடும்பத்திலயோ, கணவனையோ நம்ம எப்படி நேசிக்கிறோங்கிறது கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அந்த அன்பு அவருக்கு தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோட ரொம்ப குடும்பத்த நேசிப்பாங்க. புருஷன நேசிப்பாங்க, மனைவிய நேசிப்பாங்க, பிள்ளைகள நேசிப்பாங்க, பொருட்கள நேசிப்பாங்க, ஆசீர்வாதத்த அதெல்லாம் இல்ல. ஆண்டவர விட எதெல்லாம் விக்கிறாங்க. முதல்ல ஆண்டவர். அதனால தான் பேரு முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய வாய்கள வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முதல்ல என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ரொம்ப நேசிப்பேன் அப்படின்னு. ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசும்போது, "நீ என்னை நேசிக்கிறியா?" அப்படின்னு கேட்டாரு. "நான் நேசிக்கிறேன் ஏசப்பா, நேசிக்கிறேன் ஏசப்பான்னு." "உன் கணவன விட என்னை நேசிக்கிறியா?" அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு அந்த வார்த்தை. என்ன ஆண்டவர் இப்படி கேட்கிறாரு? அப்புறம் தான் தெரியும், முதல் அன்பு இயேசுக்கு செலுத்தணும். ஏன்னா, அவர போல நீங்க அவரோட நடக்க, பழக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அவர போல வேற ஒரு தெ தெய்வம் யாருமே இல்ல. அப்படி ஒரு அன்புள்ள நேசர் நம்ம ஆண்டவர். நம்முடைய அன்புக்காக தான் ஏங்கி நிப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மள நேசிக்காத மற்றவங்கள போய் நேசிக்கணும், நேசிக்கணும். அத போய் செய்து, இத போய் செய்து எப்படியாவது அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க என்ட்ட நல்ல பேர் வாங்கிரணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறீங்க மனுஷன்ட்ட. ஆனா ஆண்டவர நேசிச்சு பாருங்க. அவருடைய அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு. அதனால தான் நெறைய பாடல்கள் எழுதும்போது, அந்த அன்ப குறிச்சு எழுதுவாங்க. "என்னில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க." நானே கழுத்துல ஆண்டவர்ட்ட இப்படி தான் கேட்பேன். என்ன போய் அப்பா எப்படி ஊழியத்துக்கு அழைச்சீங்க? என்ன ஒரு மனுஷியா நினைச்சு என்ன ஒரு பொருட்டா உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள நான் எம்மாத்திரம்? அப்படித்தான் செய்யணும். அதே மாரி இங்க சொல்றாரு பாருங்க. இப்படியெல்லாம் இருக்குது. கூட்டிட்டு போயி நீ என்ன பண்ணு, மோரியா தேசத்திற்கு போ. அங்கே நான் குறிக்கும் மலையில். எப்படி ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கும் மனுஷனாய் காணப்பட்டிருக்காரு பாருங்களேன். அப்படி சொன்னோனே, அவர் போய் இந்த விஷயத்த மனைவிட்ட போய் சொல்லல. ஏன்னா பெண்கள்ட்ட ஒரு காரியத்த சொன்னா, ம மைக் போட்டே சொல்ல வேண்டாம். எல்லாம் சொல்லிருவாங்க. அதுவும் இப்பலாம் செல்ஃபோன் வந்துருச்சா, இப்போ ஒருத்தர் சொன்னா போதும் ஒரு 100 பேருக்கு பரவிரும். அந்த மாரி ஆயிடும். பாருங்க அவர் கர்த்தர் சொன்னத கீழ்ப்படிந்தார். நம்ம செய்வோமா? 100 வயசுல நம்ம என்ன பேசுவீங்க? 100 வயசு கிழவனுக்கு போய் குழந்தைய குடுத்தீரு. இப்ப வந்து பலியிட சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமா? இது கர்த்தர் பேசல. இது பிசாசு பேசுறது அப்டின்ருவீங்க. ஆனா பாருங்க, கீழ்ப்படிஞ்சு 3 நாள் பிரயாணம் போணும். எப்படி இருக்கும் அந்த 3 நாளும் அந்த ஆபிரகாம் வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கும்? நம்மளா இருந்தா அப்படியே நெகட்டிவா சிந்திச்சு பயந்துருப்போம். ஆனா அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் நிச்சயமா பிள்ளைய இது பண்ணுவாங்க. ஒரு ஆண்டவர் மேல அப்படி ஒரு அன்பு. இது எல்லாம் நன்மைக்கு ஏதுவா தான் நடத்துறாரு சொல்லித்தான், அது பண்ணும்போது, அதுல பாருங்க எல்லா காரியத்திலும் கர்த்தர் 3 நாள் பயணம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து, ஈசாக்கின் மேல் வைத்து, தன் கையிலே நெருப்பை எடுத்துக்கொண்டு நடக்கின்றார்கள். போயிட்டுருக்காங்க. தகப்பனும், பிள்ளைங்களும், வேலைக்காரங்களையும் ஏத்திக்கிட்டு போம்போது, இப்ப உள்ள பிள்ளைகள் மாரி தான். இப்ப பிள்ளைகள் நம்ம எங்க போறோம்? எந்த ஊருக்கு போறோம்? அங்க என்ன இருக்கும்? அங்க ஷாப்பிங் போலாமா? அங்க ஃபால்ஸ் இருக்குமா?
அங்க என்ஜாய் பண்றதுக்கு எல்லாம் இருக்குமா? அது இருக்குமா? பார்க் இருக்குமா? இப்போ அவ்ளோ கேள்வி கேட்குங்க அந்த பிள்ளைங்க. அதே மாரி தான் அவர் கேட்கிறாரு. "எப்பா எல்லாம் இருக்குது. ஆட்டுக்குட்டி எங்கே?" அப்படின்னு 7ஆம் வசனத்துல கேட்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு அந்த ஆபிரகாம்ட்ட. அதுக்கு ஆபிரகாம் என்ன வார்த்தைய சொல்றாரு பாருங்க. தேவன் பார்த்துக் கொள்வார். அதுக்கு பேர் தான் யேகோவா ஈரே. ஆபிரகாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், தேவன் சொல்கிறதை கீழ்ப்படிந்து, இந்த காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று நீங்க கூட சில காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, "கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன். நான் செய்வேன். உனக்கு நான் உதவி செய்வேன். நான் உனக்கு அனுகுணமான துணையுமா இருப்பேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்கு ஜெயம் தருவேன். நீ போராடாத, நீ வழக்காடாத, நீ மாம்சத்துல இறங்கி எந்த சண்டையும் போடாத. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத. இது புத்தி பரிசினால் செய்தது என்று உன் தூதனுக்கு முன் சொல்லாத. எவ்வளோ ஆண்டவர் பேசுவார். சில பேர் அத மீறி தகராறு பண்ணுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளிலும் நம்மள கர்த்தர் தாங்க பார்த்துட்டு வரார். பாருங்க, எவ்ளோ கொள்ளை நோய்கள் நடக்குது, எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ விபத்து. இப்ப அந்த கள்ளக்குறிச்சியில நடந்த காரியங்கள்லாம் பாருங்க, எப்படி ஒரு அது எப்படி என்ன சொல்லவே தெரியாது. அந்த பிள்ளைகள் ஸ்தம்பித்து நிக்கிறாங்க. தகப்பனை இழந்து போயிட்டா ஒரு பொண்ணு. தாயையும், தகப்பனையும் இழந்துட்டா. அவ சொல்றா, "நான் அனாதையா நிக்கிறேன்." என்ன சூழ்நிலைகள், என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மள கண்மணி போல கர்த்தர் காத்துக்கிறாரு. அவர்ட்ட போய் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு அவரு கூட போய் நீர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீர், எனக்கு செய்ய மாட்டேங்கிறீர். அவரு என்ன சொல்றாரு? எம்மா நீ விசுவாசி. என் மகனே நீ விசுவாசி. என்ன நம்பு. நான் சொல்றத நீ கேளு. நான் வார்த்தையில உண்மை உள்ள தேவன். நான் சொல்றத நீ கீழ்ப்படிஞ்சு நடன்னு சொல்றாரு. அவரு எவ்வளவு கஷ்டமான வேலைய சொல்றாரு. அவருடைய சத்தத்துக்கு, அவர் சித்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவ்வளவுதான். பாருங்க இங்க ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன்ட்டு எவ்வளோ இது பண்ண ஆண்டவர் பாருங்க நேசிச்சு அந்த 3 நாட்களும் கடந்து போய் அங்க எல்லாம் செய்றாரு. எப்படி இருந்திருக்கும்? பிள்ளைய கட்டி வாலிப பையன். நம்ம 10 வயசு பையனா இருந்தாலும் ஓடி வந்திருக்கும். இந்த வாலிப பையன் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கீழ்ப்படிந்து நடந்து போயி அத கட்டி அந்த இதில வைக்கும்போது, இவ்வளோ பெரிய காரியத்த அவ பாருங்க, ஆண்டவர் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கத்தி ஓங்கிறாரு. வானத்திலிருந்து சத்தம் உண்டாச்சு. அப்ப சொல்றாரு அத நீங்க படிச்சீங்கன்னா, "நீ கர்த்தருக்கு மிகவும் பயப்படும் மனுஷன்னு தெரிந்து கொண்டேன்." நீங்க நினைக்கிறீங்க, "ஐயோ! எனக்கு இவ்ளோ பெரிய போராட்டம் வந்துருச்சு. இவ்ளோ பெரிய சோதனை வந்துருச்சு. யார் கண் படிச்சோ? யார் கால் படிச்சோன்னு?" கத்துறீங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, சில நெறைய விசுவாச பரீட்சை வருங்க. ஏன்னா, நம்ம வந்து ஒரு மாரி லெத்தார்ஜிக்கான ஜனங்கள். கொஞ்சம் நன்மை நடந்தோன உடனே ஓடி போயிருது உலகத்துக்குள்ள. அப்படிதான் பண்றீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுவீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே, அப்புறம் போ உலகத்துல போய் சீரியல பாரு, டிவிய பாரு, அப்புறம் பிசாசு சொல்றத கேளு. அப்படி அம்புனாடி ஓடுறீங்க. அப்புறம் பிரச்சனை வந்தோனே இயேசுவே தேடு. அப்படி அல்ல. எந்நேரமும். அதுக்கு தான் தாவீது சொல்லுவார், எக்காலத்திலும் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என்ன சூழ்நிலைகளுங்க நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரேன். நெருக்கமா, பாடுகளா, வேதனைகளா, சோதனைகளா, அ பிரச்சனை எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அந்த ஸ்தோத்திர பலியிடும் பொழுது நம்ம தேவனை மகிமைப்படுத்துறோம். தேவனை மகிமைப்படுத்தும்போது, ஆண்டவர் சொல்றாங்க கிருபை பெருகும். கிருபை பெருகும்போது எல்லாவற்றின் மீதும் மகிமையின் காவல் எல்லாம் தான் அங்குண்டு ஆண்டவர் வந்து அங்க ஸ்தோத்திரம் எழுந்துருவார். அங்க தேவன் எழுந்தருளும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவான். பகைஞன் ஓடி போயிடுவான். ஆனா விசுவாசத்துல நிலைச்சு நிற்கணுங்க. விசுவாச பரீட்சை. விசுவாசத்துல தான் பிசாசு வந்து நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் நம்ம ஆளுன்னு சொல்லி விட்டுருவான். ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அவன் எதிர்க்கட்சியாளா மாறி நம்மள எப்படியாவது விசுவாசத்துல சோர்ந்து போக பண்ணவும், தளர்ந்து போக பண்ணவும், பதற பண்ணும். அதுதான் வேதம் சொல்லுது ஏசாயா 28:16ல விசுவாசிக்கிறவன் பதறான். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க நம்ம தலையில இருக்கிற முடி கூட கீழ விழும்போது அது எண்ணப்பட்டிருக்கு. ஆண்டவரோட பெர்மிஷன் இல்லாம விழாது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்ன்னு சொல்லி, அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு நீங்க அதாவது நேற்றைய தினத்தை குறிச்ச சமாதானம், இன்றைய தினத்தை குறிச்ச நிச்சயம், நாளைய தினத்தை குறிச்ச நம்பிக்கை. இதுல நம்ம வாழணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நடந்தத பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு, நடக்க போறத பத்தி நாளைய தினத்த குறிச்சு பயப்படுத்திக்கிட்டு, இன்னைக்குள்ள நாள அழிச்சு போட்டுறீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், "நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே. கடந்ததை நினைத்து கலங்காத. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், கூர்மலை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்றேன்." என்ன புதிய காரியம்னு என்ன? கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமா ரெடியா இருக்கிறாரு. ஆனா பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா?
முந்தினவங்களையே சொல்லி, 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 சொல்லி புளிச்ச மாவு மாரி அதையே பேசி, பேசி அவிசுவாசத்திலயும், பயத்திலயும், சந்தேகத்தில குழம்பிட்டு கிடக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடந்த நாட்கள் அந்த மறந்துருன்றாரு. நான் புதுசா செய்வேன். அவர் தானே நம்மள சிருஷ்டித்தாரு. அவர் தானே நம்மள அழைச்சு அவர் தானே நம்மள வழி நடத்துறாரு. அதனால ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. பயப்படாதீங்க. முதல்ல பயத்த உங்கள விட்டு எடுத்து போடுங்க. நான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு 2 பரிசுத்தர். 1 வந்து யோபு, நான் பயந்த காரியம் எனக்கு நேர்ந்ததுன்னு சொல்லிட்டாரு. அது மாரி தான் அவ்வளவு அவஸ்தைப்பட்டாரு. ஆனா, தாவீது சொல்லுவாரு 56 சங்கீதத்துல, நான் பயப்படும் நாளில் உம்மை மட்டுமே நம்புவேன். ஆசீர்வதிக்கப்பட்டார். அத தெரிந்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இன்னைக்கு பார்க்கும்போது, இன்றைக்கும் கர்த்தர் எதையெல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு 272 நாமம் இருக்குதுங்க. அதுல ஒரு நாமம் ஏகோவா ஈரே. பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். எல்லாம் பார்த்துக்குவார். சின்ன காரியம்னாலும், பெரிய காரியம் எல்லாம். எல்லா தேவைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார்ன்னு அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, அவர் நிச்சயமாய் அதத்தான் கேட்கிறாரு. பிறவிகளோட கண்ணுல திறக்கறதுக்கு முன்னாடி கேட்கிறாரு. இதை செய் என உன் கண்கள் பார்வை இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டது. நீ விசுவாசிக்க ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்ப்பு ஒண்ணே ஒண்ணு தான். விசுவாசம் தான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இருக்காது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா கூடும். விசுவாசம் எப்படி வரும்? வசனத்தை கேட்க, கேட்க, கேட்க வரும். நம்பப்படுவீங்க காணப்படாத நிச்சயம். அதனால தான் நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது விசுவாசத்தோட இருங்க. இன்னைக்கு சொல்றாரு, என்னையெல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று பேசும்பொழுது, தேவைகளை பார்த்துக் கொள்வார். நான் இன்னைக்கு ஆக்சுவலா வேற ஒரு செய்தி எடுத்திருந்தேன். கிருபையில் பலப்படுன்னு அந்த செய்தி எடுத்துட்டு தான் வந்தேன். இங்க செய்தி குடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, "யெகோவா ஈரே பேசு" அப்படின்னு. ஏன் ஆண்டவரேன்னா, இன்னைக்கு ரொம்ப தேவைகளுக்காக ஜனங்கள் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது? பிள்ளைய எந்த காலேஜ்ல விடுறது? என்ன செய்யன்னு தெரியல. வருஷத்தின் மத்தியில வந்துட்டோம். இன்னும் எந்த காரியமும் நடக்கல. தேவைகள் சந்திக்க முடியாம தவிக்கிறேன். இப்படியெல்லாம் புலம்புறாங்க. அதனால ஏகவாகிறேன்னு அந்த அந்த செய்தி எடுத்துட்டு வந்து பேசணும்னு சொல்லிட்டாரு ஆவியானவர். அதனால தான் இப்ப உங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு. முதலாவது தேவைகளை பார்த்துக் கொள்வார் ஏகுவா ஈரே. 2வது வருங்காலத்தை பார்த்துக் கொள்வார் யெகோவா ஈரே. 3வது விரோதமாய் எழும்புறவர்களை பார்த்துக் கொள்வார். முதலாவது அவர் சொல்லும்போது தேவைகளை பார்த்துக் கொள்வார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றார். கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை முதல்ல வந்து கவலைப்படுறத நீங்க நிறுத்துங்க. நீதிமொழில சொல்லப்பட்டிருக்குது, கவலை வந்து இருதயத்தை ஒடுக்கும். நல்வார்த்தையோ உங்களை சந்தோஷமா வைக்கும். நல்வார்த்தை எப்படி நல்வார்த்தைன்னா என்ன? வேத வசனத்த தான் குறிக்குது நல்வார்த்தை. அந்த வேத வசனத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன். அவர் வாக்குத்தத்தம் செய்ததெல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அதுதான் நீங்க விசுவாசிக்கணும். அத சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க கவலை. எங்க திரும்பினாலும் ஃபோன். இந்த நம்ம செய்தி பேசிட்டு முடிச்ச உடனே வர்ற ஃபோன் எல்லாம் ஒரே கவலையா இருக்கு. எனக்கு கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என் குடும்பத்துல சமாதானமே இல்ல. என் கணவர் இன்னொரு பொண்ண வச்சிருக்கிறாரு. எங்க வீட்ட கவனிக்கிறதே இல்ல. எனக்கு என்ன செய்யனே தெரியல. இப்படியே எல்லாம் புலம்புறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டும். முதலாவது கர்த்தருக்கு நீங்க நன்றி பலி செலுத்தணும். எதுக்கு தெரியுமா? கணவனை கொடுத்தவர் கர்த்தர். மனைவியை கொடுத்தவர் கர்த்தர். கர்ப்பத்தின் கனியை கொடுத்தவர் கர்த்தர். நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நீர் எனக்கு கொடுத்த உம்மது மகனாகிய எனது புருஷனுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த உம்மது மகளாகிய எனது மனைவிக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த உம்மது பிள்ளைகளாகிய எங்கள் பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனிக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொன்னீங்கன்னா, அந்த குடும்பத்துல சமாதான குறைவு வராது. ஏன்னா ஸ்தோத்திரம் பெருக பண்ண பண்ண கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். காலையிலே எழும்பி கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த வண்டி எல்லாமே அவர் கொடுத்தது. பிள்ளைகளுக்கு ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் அவர் தாங்க குடுக்குறாரு. அதனால அதுக்கு நீங்க முதல்ல நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, இந்த கவலை வந்து உங்கள வந்து மேற்கொள்ள முடியாது. அதுக்கு தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுறது, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல், ஸ்தோத்திரத்தோடு, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்க சிந்தை, உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்சில எல்லாம் விண்ணப்பத்த குடுத்துட்டு, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லணும். அது வந்து சடங்காச்சாரம் மாரி இல்ல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பலியிடுகிறோம்னா அந்த தேவனை மகிமைப்படுத்துறோம். ஸ்தோத்திரம்னா என்ன?
பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெப விண்ணப்பத்த குடுத்துட்டு, அப்பா நீர் இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஃபைல் குளோஸ் ஆயிடும். ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருவார். இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். கவலைப்பட்டு, கவலைப்பட்டு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எரிச்சல் வந்துரும், பயம் வந்துரும், கலக்கம், குழப்பம், குடும்பத்துல ஒரே சண்டை. அதனால கவலைய வந்து ஒரு நாளும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கவலை உள்ள இருதயத்துல இயேசுவை நேசிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாது. அவரை நோக்கி கூப்பிட முடியாது. அதுக்கு தான் சொல்றாரு, இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி. நீங்க சந்தேகப்படாம விசுவாசிச்சீங்கன்னா, ஒரே மனதாய் ஆண்டவர நோக்கி கூப்பிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்க அறியாததும், நீங்க எட்டாததுமான காரியத்தை உங்களுக்கு செய்வார். பாருங்க எண்ணத்த இப்ப காலைல இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பாடு? இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடு? நாளைக்கு என்ன சாப்பாடு? இதத்தானே பிள்ளைகளும் கேட்கறாங்க. எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்த குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இதுலயே தான் இருக்கிறாங்க. இல்ல ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, நாளைய தினம் தன்னுடைய அது உங்களுக்கு என்ன தரணும்னு சொல்லி அது கவலைப்படுமா. ஒரு நாள் நாளைய தினத்தை இன்னொன்னு வருஷத்துல நீதிமொழிகள் 31:25 சொல்லுது, வ குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். ஏன்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கு. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, எங்க காலங்கள்லாம் உம்முடைய கரத்துல இருக்குது. அவர் கரத்துல இருந்து யாராவது பறித்துக் கொள்ள முடியுமா? இன்னொன்னு சொல்றாரு, "ஸ்திரீயானவள் தன் பாலகனை உன்னை நான் மறப்பதில்லை. உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன்மான்றார்." அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மள பார்க்கிறார் அப்படின்னு நம்ம உணர்ந்து நடக்கணும். பொய் பேசக்கூடாது. தேவையில்லாத காட்சிகள பார்க்கக்கூடாது. கண்ட காட்சிகள பார்த்துட்டு ராத்திரி ஆனா தூங்காம எழுப்புறீங்க. "பயமா இருக்கு சிஸ்டர். என்னமோ நடந்துரும்னு சொல்றேன். எங்க வீட்ல சாவு உண்டா?" இப்படிலாம் ஃபோன் பண்றீங்க. அது எத்தன மணிக்குன்னு பார்க்க மாட்டீங்க. 2 மணிக்கு கூப்பிடுறீங்க, 1 மணிக்கு கூப்பிடுறீங்க ராத்திரி. பகலெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, வேலையா இருந்துச்சு சிஸ்டர்." சிலவங்க உண்மைய சொல்லிருவாங்க. சீரியல் பார்த்தேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிந்தை என்பது கண் என்பது ஒரு லென்ஸ் எப்படி கேமராவுல எடுக்கிறோம் இல்லையா? அந்த லென்ஸ் மாரி டக்குன்னு அந்த பகல் முழுசும் பார்த்த சிந்தையில எல்லாம் தேவையில்லாத காட்சிகள்லாம் போய் சீட்டாயிரும். நைட் உங்கள எழுப்பிரும். முதல்ல காலையில எழும்பி நல்ல ஜெபம் பண்ணி அந்த நாள ஆரம்பிங்க. அப்புறம் அந்த நாள் முழுசும் கர்த்தருடைய வார்த்தையே சொல்லி, நல்ல பாடல்கள் இருக்கு. பாடுங்க. பயமில்லையே, பயமில்லையே பாட்டு பாடலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னது பாடுங்க. அப்படி நெறைய பாடல்கள் சிந்தையில ஃபுல்லா நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியேத்திட்டு, ஃபுல்லா ஆண்டோடைய சத்தமும், அவருடைய சித்தத்துக்கும் வசனத்தையும் வச்சு சிந்தையில அறைஞ்சிட்டீங்கன்னா, பயம் ஓடி போயிடும். அதுதான் நீங்க செய்யணும். கவலை என்னது இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அதத்தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே ஆண்டவரே நமக்கு தெரியும். எல்லா காரியத்திலயும் கர்த்தர் மிக நல்லவர். நம்மள சந்தோஷமா இருக்கிறது தான் நம்மள ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். அதனால கவலைப்படுவத நிறுத்திட்டு நல்ல ஸ்தோத்திரம் பலியிட்டு தேவனே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசம் வந்து சேரும் வரைக்கும் தேவனே அவர்கள் தேவைகளை சந்தித்தார். யோசனை பண்ணி பாருங்க. 20,00,000 ஜனங்களுக்கு எல்லாம் அவரே. இதே மோசேகிட்ட போய் கேட்கும்போது உலகத்தார் பார்க்கும்போது தான் எவ்வளோ அரிசி மூட்டை வேணும், இவ்வளோ அது வேணும், செப்பல் வேணும், அது இதுன்னு கேட்பான். கிருபையினால் வழி நடத்தப்பட்டாங்க. ஆண்டவரே வழி நடத்தினாரு. அக்கினி ஸ்தம்பங்கள், மேக ஸ்தம்பங்கள் மூலமா. எவ்வளோ பெரிய கர்த்தர். நம்மள வழி நடத்த மாட்டாரா? உங்க தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய படிக்க வேண்டிய ஞானத்த குடுக்க மாட்டாரா? ஃபீஸ் கட்ட அவரால செய்ய முடியாதா? எந்த காலேஜ்ல போய் சேர்க்கணும்? அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட்ட வச்சிருக்கிறாருங்க. நான்லாம் எப்பவுமே ஆண்டவர்ட்ட கேட்பேன். ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிறீங்களா அந்த ப்ளூ பிரிண்ட்ல? அந்த மாரி இருக்க ஆசீர்வாதத்த கேட்பேன். எனக்கு கார் கேட்கும்போது கூட அப்படித்தான் கேட்டேன். நீர் என்ன உம்முடைய ப்ளூ பிரிண்ட்ல வச்சிருக்கிறீயோ அந்த கார எனக்கு தாரும். உரிமை பாராட்டுங்க. நீங்க அப்படி தாங்க. என் பிள்ளை எந்த காலேஜ்ல படிக்கும் நீங்க சொல்லுங்க. அங்க போய் என்னை சேர்த்து விடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆசீர்வதிப்பார். அதே பாருங்க ஆகாரும் அவர் பிள்ளையும் பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்திருந்த தண்ணீர் இல்லாதபோது பிள்ளையும் ஆகாரும் சத்தமிட்டு அழுதார்கள். தேவன் அவர்கள் சத்தத்தை வனாந்தரத்துல கேட்டு அவர்களின் தாகத்துக்கு வனாந்தரத்துல பூர்த்தி செய்தாரு. ஆதியாகமம் 21 அதிகாரம் 14ல இருந்து இதுவரை வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை பார்த்துக் கொள்வார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார்ன்னு விசுவாசிங்க. இன்னையிலிருந்து சொல்லுங்க. என் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏகோவா ஈரே பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும்னு சொல்லிடுங்க. 2வது நான் பார்க்கும்போது வருங்காலத்தை பார்த்துக் கொள்வார். காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. சங்கீதம் 31:15 அநேகர் வருங்காலம் கவலை தான் அதிகம். நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருப்பதினால் கர்த்தர் என் வருங்காலத்தை ஆசீர்வாதம் வைப்பார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நாளிலும் கர்த்தர் கூட இருக்கிறாருங்க. அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் உங்களை வழி நடத்துவார். சரியான வழியில நடத்துவார். அதனால நீங்க சோர்ந்து பார்க்க வேண்டாம். எப்பவுமே.
ஆடுகளின் பின்னாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். இதுதான் வருங்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமகன் யாக்கோபையும் தன்னுடைய ஜ அழைத்துக் கொண்டு வந்தார். சங்கீதம் 78, 71ல சொல்றாரு. ஆகையால பாருங்க, அவர் ஒரு ஆடு மேய்ச்சவர். அவர கொண்டு அரசனாய் மாற்றி எப்படிப்பட்டவங்களையும் கர்த்தரால் உயர்த்த முடியுங்க. நீங்க பயப்பட வேண்டாம். இவ்வளோ படிக்கணும், அவ்வளோ படிக்கணும், அத செய்யணும், அங்க போணும், கணக்கெல்லாம் போடுறீங்க. அந்த கணக்கெல்லாம் போடுறத நிறுத்துங்க. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகள ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் இல்ல ஏசப்பா. என் பிள்ளைகளின் சமாதானம் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்பட மாட்டீங்களா? அந்த சங்கீதம் 128 டெய்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புருஷன் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ கன்றுகளைப் போல மாறி போவார்கள். எல்லா காரியத்திலும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிப்பார். எல்லாம் பாருங்க, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138, 8ல சொல்றாரு. அதே மாரி பாருங்க, எல்லா காரியங்களிலும் நீங்க சில பிரச்சனைய உங்க சுயத்துல நீங்க எடுக்கக்கூடாது. சுயாதீன ஆவின்னு ஒண்ணு இருக்குது. அதான் சுயத்துல எடுத்துட்டீங்கன்னா, நடப்ப பார்ப்பீங்க. இப்ப தரிசனத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ, அத பார்த்துட்டு, ஐயோ! அப்படி நடந்துருமோ! ஐயோ! அப்படி நடந்துருமோ! அப்படி பார்க்கவே கூடாது. சூழ்நிலையை பார்த்தோம்னா, நம்ம காற்றை பார்த்தேயானால் விதைக்க மாட்டான். மேகத்தை பார்த்தேன் அறுக்க மாட்டான். சூழ்நிலையை பார்க்கிறவங்க அல்ல. நம்ம தரிசித்து நடாமல், விசுவாசித்து நடக்கிறவங்க. அப்போ நம்ம விசுவாசம்னா என்ன? ஆண்டவர் கூட இருக்கிற அவர் பார்த்துக்கொள்வார். என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வார். என் கணவனை பார்த்துக்கொள்வார். அது மாத்திரம் இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதத்தெல்லாம் உங்க உங்க மீது, உங்க குடும்பத்தின் மீது அறிந்து ஜெபிக்கணும். உன் கூடையும் மாப்பெசை தொட்டி ஆசீர்வதிக்கும் என்று சொன்னீரே. நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னீரே. என் குடும்பத்தில நான் சந்தோஷமாய் சமாதானத்தில் வாழ்வதே உமக்கு பிரியம் என்று சொன்னீரே. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறீர் உமக்கு உண்ண உணவு கொடுக்கிறீர், உடுக்க உடை கொடுக்கிறீர், இருக்க இடம் கொடுக்கிறீர். இரவும் பகலும் ஆண்டவரே உறங்காமல் தூங்காமல் என்னை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி. இப்படி சொல்ல 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 நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் நினைச்சு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வருங்காலத்தை குறித்து பயமே வராது. இம்மட்டும் காத்த எபினேசர் எம்மட்டும் காக்க வல்லவர் என்று சொல்லி சந்தோஷமாயிடுவீங்க. அதத்தான் நீங்க செய்யணும். 3வது பார்க்கும்போது, விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சங்கீதம் 56:9ல சொல்றார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவனே நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சங்கீதம் 46:9ல சொல்றாரு. வேதம் சொல்கிறது, பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற கர்த்தர், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த குடும்பத்துல இன்றைக்கு அநேக குடும்பத்துல சண்டை, சமாதானம் இல்லாம வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த சண்டைய உண்டு பண்றது உங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்யற வலுசற்பத்தின் ஆவி. அத நீங்க அதட்டி அப்புறப்படுத்தணும். ஏசாயா 27, 1, 2, 3 வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லூக்கா 10:19ல தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வலை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அதிகாரம். அவர்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 107, 29, 30 சொல்றார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது, அமைதல் உண்டால் நிமித்தம் தாங்கள் நாடின துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். சில நேரத்துல சண்டை ரொம்ப இறையாதே, அமைதலா இரு என்று இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. அந்த சண்டை ஓஞ்சு போயிடும். சமாதானம் உண்டாயிரும். எப்பவுமே சொல்லுங்க, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை கர்த்தர் மேல் வந்தது. வசனத்த தெரிஞ்சு 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 ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிற எல்லா இருள் விலகி போகும். வெளிச்சம் உண்டாகும். தேவனுடைய மகிமை அங்க தங்கும். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அதே மாரி எதிர்மறையா நான் வாழ்வத விட சாவது நல்லது. எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. எனக்கு வீடு பிடிக்கல. எங்கேயும் இருக்க பிடிக்கல. அது மாரி இப்ப எனக்கு யார பார்த்தாலும் எரிச்சல் வருது. இந்த மாரி டயலாக் எல்லாம் முதல்ல நீங்க நிறுத்திறணும். ஏன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைய பிடிச்சு நீங்க ஸ்தோத்திரிக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் எகிப்தியரோடுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும் பொழுது, கிழக்கு வெளுத்து வரும் வரை ஜாமத்தில் அக்கினி மேகஸ்தம்பத்திற்கு எகிப்தின் அவருடைய ரதங்களில் உருளையை கலகச்ச கழட்டி விட்டுட்டார். தெரியுங்களா எப்படி யுத்தம் பண்ணாருன்னு? ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர்ங்க. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்க. மகிமையின் ராஜா உட்பிரவேசி. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர். நீங்க யுத்தம் பண்ணக்கூடாது. நீங்க சும்மா இருக்கணும். அவர் யுத்தம் பண்ணுவாரு. ஜெயம் குடுத்துருவாரு. சூழ்நிலைகள் எல்லாம் அவர் பாருங்க, அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். இஸ்ரவேலருக்கு துணை எகிப்திற்கு விரோதமாய் கர்த்தரோ யுத்தம் பண்ணினார். தெரிந்து கொள்ளுங்கள். அதான் அது மட்டும் இல்ல, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் திரும்ப எழுந்துறாபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கி விடுவாராம். உபாகம் 33:11 பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய வசனம் குடுக்கப்பட்டிருக்குன்னு. உங்களுக்கு விரோதமா எவன் எழும்புறானோ அவன் இடுப்ப நொறுக்கிருவேன்றாரு.
இந்த வசனமெல்லாம் இருக்கு. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். இவங்க மந்திரம் பண்ணிருவாங்க, அவங்க சூனியம் பண்ணிருவாங்க. இதெல்லாம் இல்லங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒருத்தரும் உங்கள ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு முதல்ல நீங்க விசுவாசிங்க. பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஒருவனும் தீங்கு செய்ய உன் மீது கை போடுவதில்லை என்று அப்போஸ்தலர் 18:10 சொல்றாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளாலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவா 1:5 சொல்லுது. இத வசனத்தெல்லாம் சொன்னீங்கன்னா பயம் ஓடி போயிரும். கர்த்தர் என் பட்சத்திற்கு எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கேளுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இதெல்லாம் சொல்றத விட்டுட்டு, மனுங்க மந்திரம் வந்துச்சாங்க. எத பண்ணிட்டாங்க, அத பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல அது பிசாசுடைய பயமுறுத்தல். போன வாட்டி சொன்னேன் அந்த இத. பிசாசுடைய வஞ்சகங்கள் எப்படின்னு அத சொன்னேன்ல செய்தியில. அதே மாரி அவன் தந்திரத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. ஓடிருவான். இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன் பிசாசேன்னு சொல்லுங்க. உங்கள விட்டு பறந்துருவான். அத விட்டுட்டு நீங்க உங்க வாய்க்கு இடம் குடுத்து, எல்லாம் அவன் சொல்றதெல்லாம் நம்பி, நம்பி பேசுறீங்க. அதனால தான் நீங்க ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள முடியல. அதனால சோர்ந்து போகாதீங்க. விரோதி எழும்ப முடியாது. சத்துருக்கு எழும்ப முடியாது. இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு மீகா 5:9 உன் கை உன் விரோதிக்கு மேல் உயரும். உன் சத்துருக்களின் சரிக்கட்டத்திலே காண்பாய். சத்துருக்கள குறிச்சு வேதத்துல நெறைய சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேகருக்கு சத்துருக்கள் எப்படின்னா, தண்ணீர் நம்ம வேதம் சொல்லுது, தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று 2 சாமுவேல் 5:20 சொல்றாரு. இன்னைக்கு என்ன சத்துரு? பில்லி சூனிய சத்துரு. என்னாகும் 23, 21லேருந்து 23 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. வியாதி என்னும் சத்துரு. யாத்திராகம் 23, 25. கர்ப்பம் என்னும் மலட்டு சத்துரு. யாத்திராகம் 23, 25. தடை என்னும் சத்துரு. ஏசாயா 43. இந்த வசனத்த வச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாரி தடைகள வேலை கிடைக்க முடியாதுங்கன்னா 2 நாளாகும் 14, 11 வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு சத்துரு போராட்டம் போல கொண்டாந்து உங்கள பயமுறுத்துவான். இதுக்கெல்லாம் நீங்க அப்புறப்படுத்திட்டு, ஏகோவா ஈரே கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். முதலாவது கர்த்தர் என்ன சொன்னார்? தேவைகளை பார்த்துக் கொள்வார். 2வது என்ன சொன்னார்? வருங்காலத்தை குறித்து பார்த்துக் கொள்வார். 3வது என்ன சொன்னார்? உனக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ஞ்சு அவர் மேல் நம்பிக்கை வச்சு விசுவாசமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை காணப்படும். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமா இந்த பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக புலம்பி தவிக்கிறார்களோ சாமி. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். ஸ்கூல் ஃபீஸோ, காலேஜ் ஃபீஸோ இல்ல பிள்ளைகளுக்கு சீட்டு காலேஜில் கிடைக்கணும். என்னென்ன காரியத்தில் உம்மை நோக்கி பிள்ளைகள் திருமண காரியமோ, இல்ல வேலை கிடைக்கணுமா, ஆண்டவரே எந்த காரியத்தில் இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எல்லாவற்றையும் ஏகவா ஈராய் கடந்து வந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. ரிஷபி லபு தரி கலது சந்துரி கபுலதுனை நிறமானதுரி ஷிபிரி மணக்கலதுரி செந்துரி கபிலதுரி கந்துனை. டேனியல் ராஜ், சோர்ந்து போகாது. மனிதரால் இது கூடாதவைகள் தான், தேவனால் இது கூடாதது அல்ல. விசுவாசி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யெகோவா ஈரே என்று கூப்பிடு, அவர் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நீ பலி ஷபி லிபி சாலினி, சோர்ந்து போகாது. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லையே என்று புலம்பி அழுகிறார். கர்த்தர் சொல்கிறார், ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். விசுவாசி, உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபி லபி தரி கபல் அகஸ்டின், சோர்ந்து போகாது. குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு குழந்தை எப்படியாவது கர்த்தர் தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் யெகோவா ஈராய் கடந்து வந்து கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உஷபில் லபீதிரி கந்தூரி கபட துனி கபுதிரி கபில போதரா தீபான கபு கமுங்கரவுது ஷம்பிலபில். சரோஜினி, சோர்ந்து போகாது. சரத்தில் இருக்கிற பலகி நிமித்தம் அடிக்கடியாய் புலம்பி அழுகிறாய். கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி உன் ஆயுசு நாட்களை பெருகச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி, தீரி பூல தூக்கமா ஷதுரி கந்துரி கபா. நாங்கள் நன்றியோடு நன்றியோடு மெய் ஒவ்வொரு பேர் பெற ஆசீர்வதித்து என்னென்ன தேவைக்கு அவை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆசீர்வதித்து கர்த்தர் பிள்ளைகளை காத்துக்கொண்டு வழிநடத்துவீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பன். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.